தெரியாமலும் மனைவியை கண்மூடித்தனமாக அடித்த பெயிண்டர். காது மற்றும் மூக்கில் இருந்து அதிக ரத்தம் வெளியேறி உயிரிழந்த மனைவி உயிரிழந்ததும் வீட்டிலிருந்து எஸ்கேப் ஆன கணவன். கட்டிய மனைவியை கணவன் அடித்து கொலை செய்தது ஏன்? கொலைக்கான காரணம் என்ன? தப்பி ஓடிய கணவன் பிடிபட்டாரா? பெயிண்டர் வேலை பார்க்கிற நானி வழக்கம் போல வேலைக்கு போயிருந்திருக்காரு. மனைவி தேனா மட்டும் வீட்டுல இருந்திருக்காங்க. 6 வயசு மகள் அவங்க பாட்டி வீட்டுல இருந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து தற்செயலா சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. வாசல் கதவு திறந்துதான் இருந்திருக்கு. ஆனாலும் நாம வாட்டுக்கு உள்ள போனா நல்லா இருக்காதுங்கிறதுக்காக வாசல்ல நின்னு தேனா தேனான்னு கூப்பிட்டு பார்த்திருக்காங்க. ஆனா வீட்டுக்குள்ள இருந்து எந்த சத்தமும் இல்லாததுனால சந்தேகப்பட்டு உள்ள போய் பார்த்திருக்காங்க சொந்தக்காரங்க. அப்ப வீட்டுக்குள்ள தேனா பேச்சு மூச்சு இல்லாம காது மூக்குல ரத்தம் வழிந்தபடி மயங்கி கிடந்திருக்காங்க. உடனே அக்கம் பக்கத்துல உள்ளவங்க உதவியோட தேனாவை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அவங்கள பரிசோதனை பண்ணி பார்த்த டாக்டர்கள் தேனா ஏற்கனவே உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க. தேனாவுக்கு என்ன ஆச்சு, எப்படி உயிரிழந்தாங்கன்னு சொந்தக்காரங்கெல்லாம் குழம்பி போயிருக்காங்க. தேனா இறந்தத கணவர் நானிக்கு சொல்லலாம்னு நினைச்சு அவருக்கு போன் பண்ணி பார்த்தா செல்போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. அவர் வேலை செய்யற இடத்துக்கு ஆளை அனுப்பி விசாரிச்சா நானி காலையிலிருந்தே வேலைக்கு வரலன்னு சொல்லி இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சோம், எந்த தகவலும் இல்ல. அப்பதான் தேனாவோட மரணத்துக்கும் கணவர் நானிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிற விஷயம் சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. விஷயம் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த போலீஸும் தேனாவோட கணவன் நானிய தேடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில தேனாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. அதுல தேனாவோட கழுத்தை நெரிச்சி சரமாரியா அடிச்சதுனால தான் அவங்களோட உயிர் பறி போயிருக்குன்னு குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. அப்ப நானிதான் கண்டிப்பா தேனாவை கொன்னிருக்கான்னு சொந்தக்காரங்க உறுதியா சொல்ல மனைவிய கணவனே எதுக்கு கொலை செய்யணும்னு போலீஸ் விசாரிச்சப்பதான் எல்லா விஷயமும் தெரிய வந்திருக்கு. புதுச்சேரி ஏனாம்ல உள்ள பல்லா தெருவை சேர்ந்த 30 வயசான நானிக்கும் 26 வயசான தேனாவுக்கும் கல்யாணமாகி 7 வயசுல ஒரு மகள் இருக்காங்க. பெயிண்டர் வேலைக்கு போய் குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டு வந்திருக்காரு நானி. நல்லபடியா போயிட்டு இருந்த இவங்க வாழ்க்கையில செல்போனால மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கு. தேனா எப்ப பார்த்தாலும் செல்போனும் கையுமாவே இருந்ததா சொல்லப்படுது. புருஷன் பிள்ளைகளை கூட சரியா கவனிக்காம காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் செல்போன்ல பேசிட்டே இருந்திருக்காங்க. இல்லன்னா மெசேஜ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது கணவன் நானிக்கு கோவத்தை உண்டாக்கி இருக்கு. நானி பலமுறை சத்தம் போட்டிருக்காரு. ஆனாலும் தேனா அதை கண்டுக்காம இருந்திருக்காங்க. அதிலிருந்து மது போதைக்கு அடிமையான நானி தினமும் மது குடிச்சிட்டு வந்து மனைவி மகளை போட்டு அடிச்சு துன்புறுத்திட்டு இருந்திருக்காரு. அப்பப்ப சின்ன சின்ன சண்டையா ஏற்பட்டிருந்தது. ஒரு நாள் மிகப்பெரிய பூதாகரமா வெடிச்சிருக்கு. சம்பவத்தன்னைக்கு காலையில நானி வேலைக்கு கிளம்பிட்டு இருந்தப்ப தேனா கணவனை கவனிக்காம போனே கதின்னு இருந்ததா சொல்லப்படுது. செல்போன்ல அப்படி என்னதான் இருக்கு, யாருக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்க, அதை என்கிட்ட கொடுன்னு கணவன் கேட்க அது ஒண்ணுமில்லைன்னு சொல்லி தேனா மழுப்பி இருக்காங்க. அப்ப 2 பேருக்கு இடையில பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. திடீர்னு ஆவேசம் அடைஞ்ச நானி மனைவி கழுத்தை நெரிச்சி சரமாரியா அடிச்சதுல தேனாவுக்கு மூக்கு காதிலிருந்து ரத்தம் வந்து கொஞ்ச நேரத்திலேயே துடிதுடிச்சு இறந்து போயிருக்காங்க. தேனா இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் பயத்திலையும் பதற்றத்திலையும் நானி அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டான். அடுத்து கொலை வழக்கு பதிவு பண்ண போலீஸ் மனைவிய கொலை செஞ்சுட்டு தலைமறைவா இருக்கிற நானிய ஸ்பெஷல் டீம் அமைச்சு தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க.